இந்த உலகத்துல பிறந்து ஞான நிலை அடைந்த அத்துணை ஞானியர்களுக்கும், ஞான நிலைய அடைய காத்திருக்கும் அத்துணை ஞானியர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா நம்மை ஆளுகிற மனசை பத்தி முழுசா பார்த்துருக்குறோமா? இந்த உலகத்தை மாற்றிய ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் முதல்ல பிறந்தது மனுஷனோட மனசுலதான். கண்ணால் பார்க்க முடியாத மனசுல தோன்றிய ஒரு எண்ணம் நாளைக்கு கோடிக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியா மாறுது. இந்த மனம் ஒரே நொடியில நம்மளை வானத்துக்கும் உயர்த்தும், அதே அடுத்த நொடியில காரணமே இல்லாம கீழேயும் தள்ளும். உடம்பு ஒரு இடத்துல இருந்தாலும் மனம் மட்டும் கடந்த காலம் எதிர்காலம் மட்டும் இல்லாம உலகத்தோட எந்த மூளைக்கும் போய் வந்துடும். இந்த உலகத்தை நமக்காக அர்த்தப்படுத்தி கொடுக்கிற இந்த மனம் நமக்குள் இருக்கிறதா, இல்ல நாம மனதுக்குள் இருக்கிறோமா? நாளைக்கு காலையில நீங்க கண் திறக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்க இருக்கிற அறை தெரியுது, வெளிச்சம் தெரியுது, உங்க கை கால் எல்லாமே நல்லா தெரியுது, பேச முடியுது, சாப்பிட முடியுது, யாராவது ஒரு பொருளை காட்டினா என்ன பொருள்னு தெரியுது. ஆனா உங்க பேர் என்னன்னு கேட்டா உங்களுக்கு தெரியல, உங்க வீடு தெரியல, உங்க மனைவி குழந்தைங்க தெரியல, நீங்க என்ன வேலை செஞ்சீங்க தெரியல, உங்க கடந்த கால வாழ்க்கையே இல்ல, அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க இருக்கீங்களா இல்லையா? இருக்கிறீங்க. ஆனா நீங்க யார்? உங்களை மேலே கேட்ட வினாக்களுக்கு பதிலளிக்க வைக்க மனம் என்று ஒன்று இருந்தால் இந்த மனம் என்பது யார்? மனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா எண்ணம், நினைவு, கோபம், ஆசை, இப்படி 10 வார்த்தைகளை சொல்லி முடிச்சிருவோம். ஆனா மனம் அவ்வளவு சின்ன விஷயமா? இல்ல இல்லையா? நீங்க இப்ப இந்த உலகத்துல வாழ்றீங்க அல்லவா? உண்மையா சொல்ல போனா நீங்க இந்த உலகத்துல மட்டும் வாழல, உங்களுடைய மனம் உருவாக்கிய உலகத்திற்குள்ளும் தான் வாழ்றீங்க. நம்மளுடைய கண் இந்த உலகத்தை பார்க்குது, ஆனா எது முக்கியம் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த மனம்தான். இந்த உலகம் முழுவதும் நமக்குள்ள வரல, மனம் தேர்ந்தெடுத்த சில விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுடைய உலகமா இருக்குது. இப்ப ஒருத்தரை பார்க்கிறோம், உங்களுக்கு பார்த்ததுமே அவரை உங்களுக்கு பிடிக்கல, ஏன் தெரியல. ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க நீங்க ரொம்ப அமைதியாகிறீங்க, ஏன் தெரியல. ஒரு விஷயத்துக்கு ஒரு முடிவை எடுக்க போறீங்க, ஒரே தயக்கம், ஏன் தெரியல. இப்படி நாம தெரியல தெரியலன்னு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு பின்னால் எத்தனை கணக்கு நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? முகம், குரல், பழைய அனுபவம், சூழல், உடலில் ஏற்பட்ட சின்ன சின்ன மாற்றங்கள், நாம் கவனிக்காத சின்ன சின்ன தகவல்கள், இது அத்தனையுமே மூளை எடுத்து கொண்டிருக்கலாம். ஆனா கடைசியில் நமக்கு வருவது ஒரு சின்ன உணர்வு, எனக்கு இவரை பிடிக்கல. அப்படின்னா இங்க நல்ல ஆழமா சிந்திச்சு பார்த்தா மனம் நமக்கு தெரிந்த பகுதி மட்டுமா, இல்ல நமக்கு தெரியாமல் வேலை செய்கிற பெரும் ஆழம் இந்த மனதிற்குள் இருக்குதா? கடலுக்கு மேல அலை தெரியுது, அதை பார்த்து இதுதான் கடல்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த கடலுக்கு கீழே பல கிலோமீட்டர்கள் ஆழம் இருக்கு, அங்கு வேறு அழுத்தம் இருக்கு, வேறு உயிரினங்கள் இருக்கு, அது முற்றிலும் வேறுபட்ட உலகம். அதுபோல நமக்கு தெரிகிற எண்ணம் மனதின் மேற்பரப்பாக மட்டும் இருந்துச்சுன்னா, இப்ப எனக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது அலை. அதுக்கு கீழே பயம் இருக்கலாம், அதுக்கும் கீழே பாதுகாப்பின்மை இருக்கலாம், அதுக்கும் கீழே ஒரு பழைய சம்பவம் கசப்பா நடந்திருக்கலாம், அதுக்கும் கீழே சின்ன வயசுல உருவான ஒரு முடிவு, நான் யாரையும் நம்ப கூடாதுன்னு, அதுக்கும் கீழே நமக்கு பிடிபடாத ஒரு அடுக்கு. அப்படின்னா ஒரு மனுஷன் கோபப்படுறான்னா அவன் இன்னைக்கு மட்டும் கோபப்படுறான் அப்படிங்கறது இல்ல, பல வருடங்களா சேர்த்து வந்த மன வரலாறு அந்த ஒரு நிமிஷத்துல பேசுதா? இதுதான் மனம். நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு பாருங்க. நினைச்சிட்டீங்களா? சரி, அந்த சம்பவம் இப்ப எங்க நடந்துச்சு? நேற்று. ஆனா நீங்க அதை இப்ப அனுபவிக்கிறீங்களா? அதாவது உங்க உடல் இங்கதான் இருக்குது, ஆனா மனம் நேற்றைக்கு போயிடுச்சு. நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி பயப்படுவீங்களா? ஆனா நிகழ்வு இன்னும் நடக்கவே இல்லை, இதயம் வேகமா துடிக்குது, வியக்குது, தூக்கம் போகுது. நடக்காத நாளை எண்ணி இன்றைக்கே உங்களோட உடல் பாதிப்பு ஏற்படுது. இதுதான் மனசோட மிகப்பெரிய சக்தி. இது சாதாரணமா உணர்ந்தவங்க மனுஷனாவே இந்த மண்ணுல மறிச்சு போனாங்க. இல்ல இது மிகப்பெரிய சக்தி அப்படின்னு உணர்ந்தவங்க தான் அதை முறைமைப்படுத்தி ஞானி ஆனாங்க. நம்ம உடல் எப்போதுமே நிகழ்காலத்துலதான் இருக்குது, ஆனா இந்த மனம் மட்டும் ஒரு வினாடியில 20 வருஷத்துக்கு பின்னாலும் போகுது, அடுத்த அதே வினாடியில 10 வருஷத்துக்கு முன்னாடியும் போகுது. மனிதனுடைய உடல் காலத்துல நடக்குது, மனம் காலத்தை தாண்டி அலையுது. இந்த ஒண்ணுதான் மனுஷனை மற்ற உயிர்களிடத்து மிகுந்த வித்தியாசப்படுத்தி காட்டுது. இதனாலதான் நம்மளால திட்டமிட முடிஞ்சது, நகரங்களை உருவாக்க முடிஞ்சது, விண்கலங்களை கட்டி விண்ணை தாண்டி போக முடிஞ்சது. இந்த மனசை புரியாம கையாளுகிற ஒவ்வொரு தருணமும்
நம்மை அள வச்சு பார்க்கும், பயப்பட வைக்கும், கோபப்பட வைக்கும், நிதானமே இழக்க வைக்கும். மனதை புரிஞ்சு கையால கத்துக்கிட்டா அதுவே வரம், அது புரியாம போனா அதுவே சாபம். உடலுக்கு எப்படி உயிரியல் தொடர்ச்சி இருக்குதோ அது போலவே நம் மனதிற்கும் ஆழமான தொடர்ச்சி என்பது காலங்களை கடந்து நிக்குது. அதத்தான் ஆன்மீகம் ஆன்மான்னு சொன்னுச்சு, மறுபிறவின்னு சொன்னுச்சு, பரம்பொருள் அப்படின்னு சொன்னுச்சு. இதனை ரொம்ப தெளிவா புரிஞ்ச ஞானிகள் கூட வாசனைன்னு சொன்னாங்க, இயல்புன்னு சொன்னாங்க, கர்மா அப்படின்னு சொல்லி தொடர்பு படுத்தினாங்க. என்னைக்குமே ஆன்மீகம் சார்ந்த உள்ளார்ந்த விஷயங்களுக்கு அறிவியல் விடை கொடுக்கவே போறதில்லை. ஏன் அப்படின்னா ஆன்மீகம் வேறு ஒரு திசையில் ரொம்ப உள்ளார்ந்து வேறு ஒரு உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அறிவியல் வெளி உலகத்துக்கு விடை கொடுத்துட்டு இருக்கு. இப்ப ஒரு விதையை எடுத்து பாருங்க. அந்த சிறிய விதைக்குள்ள மரம் முழுவதும் தெரியுமா? இல்ல இல்லையா? கிளை தெரியாது, இலை தெரியாது, அந்த விதையின் பழம் தெரியாது. ஆனா சரியான சூழல் கிடைச்சிருச்சுன்னா அந்த விதை ஒரு முழு மரத்தையும் உருவாக்குகிற வழிமுறையை தனக்குள்ள வச்சிருக்குது. அதுபோல ஒவ்வொரு மனமும் ஒரு விதை. அதற்குள் ஒளிந்து கிடக்கிற ரகசியங்கள் ஆயிரம் ஆயிரம். ஒரு சரியான சூழல் கிடைத்தால் அது எடுக்கிற ரூபம் என்பது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கலாம். ஆனா சரியான சூழலை அமைத்து கொள்ளல அப்படின்னா உங்களையே அது முடக்கி போடுகிற ஒரு சாளரமா கூட திகழலாம். மனம் எப்படி உங்களுக்குள்ள உலகத்தை உருவாக்குகிறது என்பதை ஆழமாக சிந்திச்சு சிந்தனையை உருவாக்கி பாருங்க. எதற்கு கவனம் செல்கிறது, எதை மறைக்கிறது, எதை கதையாக மாற்றுகிறது, எதை அடையாளமாக்குகிறது, எதை எதிர்காலமாக்குகிறது, எதை கடந்த காலத்தில் உயிரோடு வைத்திருக்கிறது. இந்த விசாரணையை நீங்க எப்ப தொடங்குகிறீர்களோ அந்த கணமே உங்களைய நீங்க வேறு மாதிரியான கோணத்துல பார்க்க ஆரம்பிப்பீங்க. மனம் எண்ணங்களை உருவாக்குது, மனம் நினைவுகளை வச்சிருக்குது, மனம் காலத்துல பயணம் செய்யுது, மனம் உடல்ல சின்ன சின்ன தகவல்களை பயன்படுத்துது, மனம் உலகத்தோட சில பகுதிகளை மட்டும் வெளிச்சத்துல காட்டுது. இவ்வளவு செய்கிற இந்த மனம் யார்? இந்த மனம் தனி பொருள் இல்ல, வெறும் எண்ணங்கள் இல்ல. அப்படின்னா நிகழ்வுக்கு அர்த்தம் கொடுக்குது, அந்த அர்த்தத்தை நினைவோடு இணைக்குது, இந்த நினைவை கொண்டு அடையாளத்தை உருவாக்குது, அடையாளத்தை வைத்து எதிர்காலத்தை அது உருவாக்குது. இப்படி வர இந்த முழு தொடர்ச்சியையும் தான் நான் அப்படின்னு உங்களுக்கே அதை அறிமுகப்படுத்தி காட்டுது. இதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நீங்க பிறந்தப்ப நான் இப்படிப்பட்டவன் அப்படின்ற புத்தகம் உங்க கையில இல்ல. வாழ்க்கை ஒவ்வொரு பக்கத்தையும் கொடுத்துச்சு. மனம் அந்த பக்கங்களை ஒன்னா வைத்து தைத்தது. பிறகு அதற்கு ஒரு பெயர் வைத்தது, இது என்னோட வாழ்க்கை அப்படின்னு. அந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு கதாநாயகனையே உருவாக்குச்சு. அந்த கதாநாயகன் தான் உங்களுக்குள்ள தினந்தோறும் எட்டி பார்க்கிற நான். அந்த நான் என்ற உணர்வு தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மனசு என்பது எண்ணங்களை உருவாக்குகிற இடம் மட்டும் இல்ல, நான் என்ற தொடர்ச்சியை உருவாக்குகின்ற மிகப்பெரிய கதைக்களம் அப்படின்ற விஷயத்த நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும். மனம் என்னும் இந்த மாய மேகத்தை மிக ஆழமாக ஒருமுகப்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு தியானத்துல நுண்மை அடைந்ததனால தான் அஷ்டமா சித்திகளை கூட சித்தர் பெருமக்கள் தன்வசப்படுத்தினாங்க. மனம் மிகப்பெரிய சித்திகளை பெற்ற பிறகு அந்த சித்தியின் மீது ஆசை பிறந்தால் உலகம் என்னவாகும் அப்படின்னு யோசிச்சுதான் பல வித்தைகளை சாதாரணமான மனிதர்களிடமிருந்து மறைத்தே அவர்கள் வைத்தனர். மனம் சித்தியை தேட ஆரம்பித்தால் அது இன்னும் ஆசையில் தான் இருக்கிறது. மனம் தன்னையே முழுசா ஜெயிச்சிருச்சுன்னா சித்தி இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன என்ற நிலைக்கு மனம் தள்ளப்படுகிறது. இப்படி தள்ளப்பட்ட மனம்தான் சித்தர்களாக பிறப்பெடுத்தது. இப்படி சக்தி பெற்ற மனம் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அல்லது உருவாக்கிவிட்டால் பிரம்மம், பரம்பொருள், பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய அத்தனை மிகப்பெரிய அறிவு நிலையை புரிந்து கொள்கிற திறமை நமக்குள்ள வந்துடும். பிறகு என்ன, அந்த பிரபஞ்ச நூலகத்திலிருந்து கிடைக்கும் பொக்கிஷங்களை கண்டு கண்டு உணர்ந்த மனம் பேர் ஆனந்தத்தில் அல்லவா நம்ம திளைக்கலாம். இப்போது இந்த பிரம்மரந்திரா உரையை கேட்ட அனைவருக்குமே மனதில் தோன்றும் ஒரே எண்ணம், இத்தனை நாட்களாக நாம் நாட்களை கடத்தி இருப்பது வெறும் சிற்றின்பத்துக்கு தானா? பேருலகை, பெருமக்களை, பேரின்பத்தை சொல்லளவில் உங்கள் மனதிற்கு காட்டாமல் செயல் அளவிற்கு உங்கள் மனதை மாற்றி அமைக்க பிரம்மரந்திரா ஃபவுண்டேஷன் உடன் இணைந்திருங்கள். ஆனந்தம் பெருகட்டும். நன்றி.